சாரி ஃபார் தி ஆடியோ குவாலிட்டி. எனக்கு தெரிஞ்சு நம்ம வந்து 2027 வேர்ல்டு கப் வந்து போகாமல் இருக்கிறது எனக்கு என்னமோ நல்லதுன்னு தோணுது. ஏன்னா சவுத் ஆஃப்ரிக்காவில் நடக்குது. இப்போவே வச்சு செஞ்சுட்டாங்க டெஸ்ட் மேட்ச்லேயும் ஒயிட் வாஷ் பண்ணிட்டாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஓடிஐ வந்து ஃபஸ்ட் ஓடிஐயும் தோற்றுருக்க வேண்டியது, செகண்ட் ஓடிஐ தோற்றுட்டோம். தேர்ட் ஓடிஐ எனக்கு தெரிஞ்சு எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்லை. ஏன்னா வந்து 350 ஃபஸ்ட் ஓடிஐ 350 மேலே திருப்பி அடிச்சியும் அவங்க வந்து திருப்பி அடிக்கிறாங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு அவங்க இதெல்லாம் கடப்பார பேட்டிங் தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அப்படி ஆடுறாங்க. ஓகே, டெய்லெண்டர் ஆகட்டும் சரி, டெய்லெண்டர் வரைக்கும் ஆடுறாங்க பயங்கரமாக. ஸோ பயங்கரமாக ஆடுறாங்கன்னா நல்ல போலர் போட்டாலும் ஆடுறாங்க. ஏன்னா டியூ இருந்துச்சு. ஓகே, என்னதான் டியூ இருந்தாலும் பிரசித் கிருஷ்ணா மாதிரிலாம் போலர் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா வந்து கடைசி வரைக்கும் இல்லை, எந்த மேட்சும் நீங்கள் ஜெயிக்க மாட்டீங்க. ஏன்னா ஐபிஎல்லையே 2020லேயே வாரி வழங்குவார் அவர். ஓகே, 4 ஓவர் போட சொன்னாலே வந்து 50 ரன் கொடுக்குறவர். நீங்கள் அவரை கொண்டு போயிட்டு 10 ரன்னு 10 ஓவர் அந்த மாதிரிலாம் கொடுத்தா தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு தெரிஞ்சு 70 76லாம் வந்து அவர் கம்மின்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு 100 150லாம் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா பிரசித் கிருஷ்ணா ஃபஸ்ட்டு ஏன் எடுத்தாங்கன்னு வச்சுக்கிட்டு ஸ்குவாடில் வச்சுருக்காங்கன்னே எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு நல்ல போல சிராஜே கொண்டு வந்திருக்கலாம். அதுக்கு பதில் சிராஜ் கொண்டு வந்திருக்கலாம், பும்ரா கொண்டு வந்திருக்கலாம். கேட்டால் அவங்கள பும்ராவை ரெஸ்ட்டுக்கு வச்சுருப்பேன்னுவாங்க. சிராஜை கொண்டு வந்திருக்கலாம். ஏன் சிராஜ் போனாருன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. பிரசித் கிருஷ்ணாவே சிராஜ் இருந்திருக்கலாம் பெஸ்ட் எனக்கு தெரிஞ்சு. ஸோ குல்தீப் யாதவுக்கு வேணால் நீங்கள் வந்து ஒரு எக்ஸப்ஷன் கொடுக்கலாம். ஏன் சொல்கிறேன்னா, அவர் ஃபிங்கர்ஸில் ஸ்பின் பண்ணுறதால ஆஃப் ஸ்பின் ஆச்சு பண்ணிடலாம். பட் ஃபிங்கர்ஸில் ஸ்பின் பண்ணுறது கொஞ்சம் அந்த கிரிப்பு தேவை. ஸோ ரொம்ப டியூ இருக்கிறதால ரொம்ப வடிக்கிட்டே இருந்துச்சு. யூ கேன் கிவ் எக்ஸப்ஷன், பட் எக்ஸப்ட் ஃபீல்டிங்கில் தவிர்க்கவே முடியாது. ஹி ஹாஸ் டன் அ பிளண்டர் மிஸ்டேக்ஸ் இன் ஃபீல்டிங் குல்தீப் யாதவ். பட் எனக்கு தெரிஞ்சு லாட்ஸ் ஆஃப் ஃபீல்டிங் மிஸ்டேக்ஸ் ஜடேஜாலாம் மிஸ் பண்ணும்போதுலாம் எனக்கே ஒரு ஆச்சரியமாச்சு, என்னடா ஜடேஜா மிஸ் பண்ணுறான் அப்படின்ட்டு. ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஜடேஜான்னு சொல்லும்போது ஞாபகம் வருது, செகண்ட் ஓடிஐயில் இன்றைக்கி நடந்த செகண்ட் ஓடிஐயில் எனக்கு தெரிஞ்சு ஜடேஜா வரும்போது நல்ல ஸ்கோர் இருந்தது. ராகுல் நல்லா ஆடிட்டு இருந்தார். ஏன் ஜடேஜா வந்து அவ்வளோ ஸ்லோ இன்னிங்ஸ் ஆடணும்? 27 பாலுக்கு 24 அதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஏன் அப்படி ஆடணுன்றது எனக்கு புரியல. ஏன்னா யூ கேன் டேக் ரிஸ்க் பிகாஸ் ராகுல் வாஸ் பேட்டிங் வெல். ஏன்னா நல்லா ஆடிட்டு இருந்தார், நல்ல ஸ்ட்ரைக் ரேட் வச்சு நல்லா ஆடிட்டு இருந்தார். ரிஸ்க் இருக்கிறதுல என்ன இருக்குது? அடுத்தடுத்து வந்து அடிக்க போகிறாங்க. எனக்கு தெரிஞ்சு 3 ஓவர் 4 ஓவர் தான் இருந்துச்சு. நல்ல ஸ்கோர் இருந்துச்சு ஆல்ரெடி. எனக்கு தெரிஞ்சு ராகுல் இன்னும் அடிச்சிருப்பாப்புல. ஏன் வந்து சிங்கிள்ஸ் தொட்டு 27 பாலுக்கு 24லாம் வந்து எனக்கு என்னமோ அது சரியாக படலை. ஓகே, அங்கே கொஞ்சம் ஸ்லோ ஆச்சு. ஏன்னா ஸ்கோர் இன்னும் கொஞ்சம் ஒரு 380 வந்திருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி நிறைய இருந்தது. பட் ஜடேஜா இன்னிங்ஸால் கம்மியான மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். நெக்ஸ்ட்டு வந்து பிரசித் கிருஷ்ணா போலிங். ஐயோ, சத்தியமாக தயவு செஞ்சு அந்த டீம்லேருந்து அவனை தூக்கிடுங்க. ஏன்னா கமெண்டேட்டர்ஸ் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ போலிங் ஸ்டான்ஸ் வரும்போதே நீ வந்து ஸ்லோவர் பால் தான் போடுறேன்னு இப்படியே வரான் எடுத்துக்கிட்டு, இப்படி வரான் போடுறதுக்கு. இப்படி வந்தால் தெரிஞ்சுது அவங்களுக்கு, இப்படி வந்தால் தெரிஞ்சுது அவன் ஸ்லோ பால் தான் போட போகிறான், இப்படி வந்தால் ஸ்ட்ரெயிட்டாக குத்தி ஏற்ற போகிறான் அப்படின்ட்டு. அது கமெண்டேட்டரே சொல்கிறாங்க. இது பேட்ஸ்மேனுக்கு தெரியாமலையா இருக்கும்? கன்ஃபார்ம் பேட்ஸ்மேனுக்கு தெரியும். அதை பாலை பார்த்து பலர்னு அடிக்க போகிறாங்க. இன்னொரு விஷயம், லுங்கி நிகிடி ஒயிடு போட்டான், எக்ஸ்ட்ராஸ் போட்டான் அப்படின்னா அவனுக்கு பால் ஸ்விங் ஆச்சு, ஒயிட்ஸ் வந்தது. ஓகே, நீங்கள் என்னடானா ஹர்ஷத் ராணாவாக இருக்கட்டும் சரி, அஷ்தீப் சிங்காக இருக்கட்டும் சரி, நல்லா போட்டதே அஷ்தீப் சிங் மட்டும்தான். அவனும் ஈவன் பிரசித் கிருஷ்ணா சொல்லவே தேவையில்லை. பிரசித் கிருஷ்ணாவை குத்தி ஏற்றுறானுங்க. ஃபஸ்ட் பவுன்ஸ் ஓகே, செகண்ட் பவுன்ஸ் ஓகே, நீ போட்டே சரி. எதுக்கு தேர்ட் பவுன்ஸ் ஃபோர்த் பவுன்ஸ்லாம் போட்டு ஒயிடு கொடுத்து எதுக்கு? தேவையில்லாத எக்ஸ்ட்ராஸ் ஃபுல்லாக தேவையில்லாத எக்ஸ்ட்ராஸ். எஸ்பெஷலி பிரசித் கிருஷ்ணாலாம் வந்து ஏன் வந்து போலிங் போகிறேன் எனக்கு சத்தியமாக புரியல. தயவு செஞ்சு அந்த போலிங் கோச் வந்து தயவு செஞ்சு அவனுக்கு சொல்லுங்கள், ஒன்று அவன் கையை மறைச்சி கொண்டு வந்து போட சொல்லுங்கள். இல்லைனா வந்து அவன் விக்கெட் எடுத்தாலும் செகண்ட் ஓடிஐயில் என்ன தான் க்ரூஷியல் விக்கெட் எடுத்தாலும் ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை. என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, லாஸ்ட் ஓவர் வரைக்கும் மேட்ச் வராமல் முன்னாடியே முடிஞ்சிருக்கும். அவ்வளோதான் கான்செப்ட். பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது எனக்கு தெரிஞ்சு. எனக்கு தெரிஞ்சு விராட் கோலி சொன்ன மாதிரி டெஸ்ட் மேட்ச்சு கோட்டை விட்டாச்சு. ஓகே, டெஸ்ட் மேட்ச்சு வந்து இருக்கிறதுலே தி பெஸ்ட் கேம் இன் கிரிக்கெட் டெஸ்ட் மேட்ச் தான்.
ஓகே. விராட் கோலி என்ன சொன்னா அப்டின்னா, ரிட்டயர் ஆகும்போது டெஸ்ட் மேட்ச்ச விட்றாதீங்க. வென்யூஸ் நெறைய ரெடி பண்ணுங்க. யங் பிளேயர்ஸ் T20 ஆடுற யங் பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து டெஸ்ட் மேட்ச்ச ஃபாலோ பண்ணுங்க. ஆடியன்ஸா இருக்கட்டும் சரி, யாரா இருந்தாலும் டெஸ்ட் மேட்ச்ச ஃபாலோ பண்ணுங்க. ஸோ, எனக்கெல்லாம் ராகுல் டிராவிட் புடிச்சதுக்கான ரீசனே வந்து டெஸ்ட் மேட்ச்சால தான். அதனால தான் நான் ஆர்சிபிய ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். அவர் ஏன்னா ராகுல் டிராவிட் தான் கேப்டனா இருந்தாரு. ஸோ, ராகுல் டிராவிட், அனில் கும்ப்ளே, லாட் ஆஃப் கேப்டன்ஸ். பட் ஆர்சிபிக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சதே பிகாஸ் ஆஃப் ராகுல் டிராவிட் தான். ஸோ, பெஸ்ட் ஃபார்மேட்டே எனக்கு டெஸ்ட் கிரிக்கெட் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ, அந்த ஃபார்மேட்லேயே மண்ண கவ்விட்டு வந்தாச்சு. ஓடிஐயாச்சும் எதாவது பண்ணுவாங்கன்னு பார்த்தா, ஓடிஐல ஃபர்ஸ்ட் மேட்ச்சே ஜஸ்ட் மிஸ்ஸு. ஓகே. நம்ம தோத்துருக்க வேண்டியது. லாஸ்ட் ஓவர் வரைக்கும் வந்து டெய்ல் எண்ட்லர்ஸ் அடிக்கிறாங்க. இதே பிரசித் கிருஷ்ணா தான் வந்து பாஸ் விக்கெட் எடுத்தாரு. பட் எண்ட் ஆஃப் தி டே இட்ஸ் இட்ஸ் அ ஈஸி வின் ஃபார் ம் இந்தியா. இருந்திருக்கணும். பட் அது சவுத் ஆஃப்ரிக்காவா மாறி இருந்திருக்கும். ஃபர்ஸ்ட் ஓடிஐயே. பட் ஜஸ்ட் எஸ்கேப்பு. செகண்ட் ஓடிஐ தே ப்ரூவ்ட் இட். "டேய் நீங்கலாம் பொடலங்கா பாய்ஸ்டா" அப்படின்ற மாரி தே ப்ரூவ்ட் இட். ஏன்னா எண்ட் ஆஃப் தி டே பேட்டிங்லாம் கடப்பார பேட்டிங் அவங்கள்து. டெய்ல் எண்டர்ஸ் வரைக்கும் வந்து ஆட்டு போறானுங்க. ஸோ, எனக்கு தெரிஞ்சு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்ல தயவு செஞ்சு குறைச்சுக்கோங்கடா. டெஸ்ட் கிரிக்கெட்ல தான் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் ஓவரா பண்ணி அட்வர்டைஸ்மெண்ட் நாங்க இந்த மாரி பேட்டிங்கு, கன் டீமு, யூத் டீமு, ஃபயர் கன்ஸு எதுக்கும் அசராதவனுங்க அப்படின்னு சொல்லி செருப்பால அடிச்சு அனுப்பி விட்டாங்க ஒயிட் வாஷ் பண்ணி டெஸ்ட் கிரிக்கெட்டு. ஸோ, ஓடிஐயும் அதே மாரி ஆகப்போகுது. ஜஸ்ட் ஒயிட் வாஷ் மட்டும் ஆக முடியாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச்சு ஏதோ லக்ல ஜெயிச்சிட்டோம் ஈஸியா. என்னதான் பேட்டிங் நல்லா ஆடுனாலும், ரோஹித் சர்மா 50 அடிச்சாலும், விராட் கோலி 100 அடிச்சாலும், ராகுல் கன்சிஸ்டன்ஸியா வந்து 2 50 அடிச்சாலும், விராட் கோலி கன்சிஸ்டன்ஸியா 2 100 அடிச்சாலும், பிரசித் கிருஷ்ணா மாரி நீங்க ஒரு பவுலர் வச்சிருந்தீங்கன்னா, கன்ஃபார்ம் வந்து வாய்ப்பே கிடையாது. ஏன்னா, அவங்க அடிக்கிறதெல்லாம் இங்க அவரு வாரி வாரி குடுத்துட்டுருக்காரு. அர்ஷித் ராணாவ புடிச்சு எல்லாரும் திட்டினாங்க. பட் ஹி இஸ் டூயிங் ஹிஸ் பெஸ்ட். ஓகே. பட் எண்ட் ஆஃப் தி டே இந்த மாரி புவர் பவுலிங் வச்சுட்டு, தயவு செஞ்சு வேர்ல்டு கப் போகாதீங்க. ஏன்னா, வேர்ல்டு கப் ஸ்குவாடே பார்த்தீங்க அப்படின்னா வந்து, உங்களுக்கு ஸ்கெட்யூல்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஈஸியான டீம் தான் இருக்கும். பாகிஸ்தான் இருப்பாங்க. ஓகே. இந்தியா, பாகிஸ்தான் அதுக்கப்புறம் கீழ வந்து மட்டமான டீம்ஸ் வச்சிருப்பானுங்க. ஏன் அப்படின்னா, ஃபுல்லா வந்து பாலிடிக்ஸு. செமிஃபைனல் போணும். இந்தியா செமிஃபைனல் போணும். அப்பதான் வியூவர்ஷிப் கிடைக்கும். அப்பதான் வந்து எல்லாமே கிடைக்கும். ஓகே. ஸ்பான்சர்ஸா இருக்கட்டும் சரி, என்ன கர்மம் ஆகட்டும் சரி, செமிஃபைனல் வரைக்கும் போணும். அந்த பிளேயிங் 11ல வரணும். செமிஃபைனல்ஸ் போணும். அதுக்கப்புறம் ஃபைனல்ஸ் போணும். இதுக்கெல்லாம் ஸ்பான்சர்ஷிப் வரணும். இதுக்காக தான் வந்து அந்த ஸ்கெட்யூலே பாருங்களேன். இந்தியா, பாகிஸ்தான் மட்டும் தான் அதில வந்து பார்த்தீங்கன்னா, வெயிட்டான டீம். மீதி மட்டமான டீமா இருக்கும். ஷெட்யூல் பி, சி, டி ஆச்சும் ஓகே. ம். ஏன் இப்படின்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இந்த ஓடிஐலாம் தோத்துட்டாங்க அப்படின்னா, தயவு செஞ்சு எனக்கு தெரிஞ்சு நாங்க எல்லாருமே டீம் இந்தியா இஸ் ரிட்டயர்ட் ஹர்ட் அப்படின்னு சொல்லி இருக்கிறது பெஸ்ட்டுன்னு தோணுது. எனக்கு தெரிஞ்சு. போய் சவுத் ஆஃப்ரிக்கால திருப்பியும் போய் அடி வாங்காம வேர்ல்டு கப்பு, இங்கேயே இருந்துறது பெஸ்ட்டுன்னு தோணுது. ஏன்னா, 3 ஓடிஐலாம் ஜெயிப்போமான்னே எனக்கு சத்தியமா எனக்கு தெரியல. ஏன்னா, அவ்ளோ இவ்ளோ பெரிய டார்கெட்ஸே வந்து ஈஸியா சேஸ் பண்றானுங்களே. இதுவே விராட் கோலியா இருக்கட்டும் சரி, ராகுலா இருக்கட்டும் சரி, ருத்ராஜ் கைக்வாடா இருக்கட்டும் சரி, ரோஹித் சர்மா இருக்கட்டும் சரி, இவங்கலாம் ஆடல, பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலன்னா, அப்புறம் என்னடா ஸ்கோரா இருக்கும்? எனக்கு தெரிஞ்சு புரியல. தயவு செஞ்சு பில்டப் குடுக்காதீங்க அட்வர்டைஸ்மெண்ட்ஸு. அதுக்கப்புறம் பிரசித் கிருஷ்ணாவ தயவு செஞ்சு தூக்கிருங்க. அதுக்கு பதிலா சிராஜே வந்து போட்டா நல்லா தான் இருக்கும்னு தோணுது. உங்க கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லுங்க. T20லும் மண்ண கவுட்டுருவாங்கன்னு தான் தோணுது. தெரியல பார்ப்போம். ஓகே. 3 ஓடிஐ பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. உங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்க. அபௌட் தி ஃபர்ஸ்ட் ஓடிஐ அண்ட் தி செகண்ட் ஓடிஐ அஸ் வெல் அஸ் தி டெஸ்ட் கிரிக்கெட். ஃபியூச்சர் T20 என்ன ஆகப்போகுதுன்னு சொல்லுங்க. ஏன்னா ஆஷஸே வந்து T20 மாரி ஆடிட்டு இருக்கானுங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு டெஸ்ட் கிரிக்கெட்டையும் நம்ம பார்க்க வேண்டிய சிச்சுவேஷன்ஸ் இருக்கு. பார்க்கலாம். நான் see you in the next video. Bye.